கூண்டு கிளி, தூக்கு தூக்கி, கல்வனின் காதலி, கோட்டீஸ்வரன், அடுத்தடுத்த நாட்கள்ல அவள் யார், பாகப்பிரிவினை, மீண்டும் ஒரே நாட்கள்ல பாவை விளக்கு, பெற்ற மனம் அப்படின்னு திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. அதே போல ஊட்டி வரை உறவு, இருமலர்கள் ரெண்டுமே ஒரே நாளில், அதாவது 1/11/1967 அன்று வெளியாகி ரெண்டுமே பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது. தமிழ் திரையுலக வரலாற்றில் நடிகர் திலகத்தால் மட்டுமே திகழ்த்தப்பட்ட சாதனை. இது மீண்டும் 1970ஆம் ஆண்டிலையும் அவரால் நிகழ்த்தப்பட்டது. 100 ஆண்டு திரையுலக வரலாற்றில் முறியடிக்கப்படாத சாதனையாகும். மேலும் அந்த நாளில், அதாவது 1967 நவம்பர் 1 தீபாவளி அன்று வெளியான இதர படங்களான ரவிச்சந்திரன் அவர்களின் நடிப்பில் நான் அப்படின்ற திரைப்படம், ஜெய்சங்கரின் நடிப்பில் காதலித்தால் போதுமா, எம்ஜிஆர் அவர்களின் விவசாயி ஆகியவையும் போட்டி போட்டன. கிரவுன், புவனேஸ்வரி இரு திரையரங்குகளும் விவசாயி படங்களை திரையிட்டதால பிராட்வே மற்றும் சயானி திரையரங்குகளில் ஊட்டி வரை உறவு வெளியானது. இதுல சயானி தியேட்டருக்கு இரு மலர்கள் படமும் போட்டி போட்டது. ரேஸில் ஊட்டி வரை உறவு வென்றது. இரு மலர்கள் ராக்ஸி தியேட்டருக்கு சென்றது. இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், அருகருகே இருந்த இரு திரையரங்குகள்ல பிராட்வேல ஊட்டி வரை உறவு மற்றும் பிரபாத்தில் இருமலர்கள் வெளியாகி ரெண்டும் அரங்கு நிறைவுகளோடு வெற்றி நடை போட்டதும் நடிகர் திலகத்தின் புகழ் கிரீடத்தில் வைரக்கற்களாகும். சாந்தி, என் மேல கோவமா? இல்லையே, ஏன் இப்படி கேக்குறீங்க? நேற்று நடந்த சம்பவம் அது இன்னுமா உங்க நினைவுல இருக்கு? நான் அப்பவே மறந்துட்டேன். சாந்தி, உண்மையா சொல்லு, நீ என்ன விரும்புறியா? ஆமாத்தான், நான் உங்களை விரும்புறேன். சாந்தி, விருப்பம்னா நீ அது நீங்க என் தாய் மாமா பிள்ளைங்கிறதுக்காக நான் உங்களை காதலிக்கணும், கல்யாணம் செய்துக்கு ஆசைப்படணும் அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? சாந்தி, இதத்தான் நான் எப்படி சொல்றதுன்னு திணறிக்கிட்டு இருந்தேன். நீயே சொல்லிட்ட, கரெக்ட். ஆனா அப்பாவுக்கு பாரு, இத புரிஞ்சுக்க முடியல. இந்த பெரியவங்களே இப்படித்தான், இல்லாத கற்பனைகள் எல்லாம் மன்னிக்கிறது, சேர முடியாத உள்ளங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது, சேர துடிக்கிற உள்ளங்களை பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறது. பெரியவங்க மேல தவறு இல்லத்தான், அவங்க காலம் வேற, நம்ம காலம் வேற. கரெக்ட். சாந்தி, உனக்கு விஷயம் தெரியுமா? அவ ஊருக்கு போயிட்டா. அங்க போய் அவங்க அண்ணன் கூட பேசி கலந்து முடிவு பண்ணி அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி எனக்கு லெட்டர் போடுறேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு முன்னாலே உன் கல்யாணத்தை முடிச்சுட்டா நல்லா இருக்கும் இல்ல? இல்லத்தான், உங்க கல்யாணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. இந்த விஷயத்துல என் முடிவை மாத்த யாராலே முடியாது. அடே அப்பா, வளைஞ்சு கொடுக்கிற குணமுள்ள எங்க சாந்திக்கு கூட வைராக்கியம் இருக்குதே. உங்க மேல எனக்கு இருக்கிற அளவு கடந்த அன்புதான் அதுக்கு காரணம். எனக்கு தெரியாதா சாந்தி? சாந்தி, ரயில போகும்போது அவ பூ வேணும்னு கேட்டா, வாங்கிட்டு வரதுக்குள்ள ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. இத நீ வச்சுக்க. என்னத்தான் இது, அவங்களுக்காக பிரியமா வாங்கினது. பரவாயில்ல, நீ வச்சுக்க. வேண்டாம். பைத்தியம், மங்கள பொருளை பெண்கள் எப்பவும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. வாங்கிக்க. ஆமாத்தான், வெள்ளிக்கிழமை அதுவும் உங்க கையால கொடுக்குறீங்க, கொடுங்க. சுந்தர், உமா ரெண்டு பேருமே கல்லூரியில் ஒன்றாக படிக்கிறாங்க. ஆரம்பத்துல ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் பின்னாட்கள்ல தருணத்தில் இருவருக்குள்ளும் மலர்கிறது காதல். ரெண்டு பேரும் காதலை வெளிப்படுத்தி கொள்கின்றனர். சுந்தரின் உறவுக்கார பெண்ணான சாந்தி சுந்தருடைய வீட்டில் தங்கியிருக்காங்க. மொத்த குடும்பத்தையும் கவனிச்சுக்கிறாங்க. தன் மகனுக்கும் சாந்திக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்றதுல சுந்தருடைய அப்பாவுக்கு விருப்பம். சாந்திக்கும் இதே எண்ணம் தான். ஆனால் சுந்தருக்கும் உமாவுக்குமான காதலை தெரிந்து கொள்கிறாள் சாந்தி. தன் மனதை தேற்றிக் கொள்கிறாள். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதில் ஆவேசம் காட்டுறாரு சுந்தருடைய அப்பா. அங்கே காதலி உமா தன் அண்ணனிடம் சம்மதம் வாங்க போறாங்க. அண்ணனின் விருப்பத்துக்கு மாறாக நடக்க விரும்பாமல் தனக்கு திருமணம் நடந்து விட்டதாக காதலன் சுந்தருக்கு கடிதம் போடுறாங்க.
உண்மையில் அண்ணனும் அண்ணியும் விபத்தில் இறந்துவிட அவர்களுடைய குழந்தையை காக்கும் பொறுப்புக்காகவே இந்த முடிவெடுக்கிறாங்க. இதற்கிடையே சாந்திக்கு வேறொரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஆனால் அவனோ சுந்தருக்கும் சாந்திக்கும் தவறான உறவு இருப்பதாக சொல்லி புறக்கணிக்கிறாரு. சாந்திக்கு நேர்ந்த அவமானத்தை துடைக்க திருமணம் பண்ணிக்கொள்ள சம்மதிக்கிறாரு சுந்தர். திருமணமும் நடக்கிறது, பெண் குழந்தையும் பிறக்கிறது. வயசான காலத்துல அது இந்த ராத்திரி நேரத்துல வெளியில உங்களுக்கு என்ன வேலை? ஆமாப்பா, வேலைதான். வேலை செஞ்சுட்டு தான் வந்தேன். யாருக்காக? உனக்காக, உன் சந்தோஷத்துக்காக, உன் சௌகரியத்துக்காக. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, உனக்கு தெரியாது. ரிட்டையர்ட் ஆன மறுநாள்ல இருந்து உனக்காகவே மாடு மாதிரி நான் பாடுபடுறேன். பல இடங்கள் பார்ட் டைமா கணக்கு எழுதுறேன்ப்பா, கணக்கு எழுதுறேன். இந்த வயசான காலத்துல எதுக்காக, யாருக்காக நீ வேலை செய்யணும்னு கேக்குறியா? கேளு. சின்ன வயசுல இருந்து இதுவரையில் கஷ்டம் தெரியாம உன்னை வளர்த்துட்டேன் பாரு, அதுக்காக வேலை செய்யறேன்ப்பா, அதுக்காக வேலை செய்யறேன். என்ன கொல்லாதீங்கப்பா, என்ன கொல்லாதீங்க. நான் எங்கடா உன்னை கொன்னேன்? நீதான் அந்த அப்பாவி பெண்ணோட ஆசைகளை எல்லாம் கொண்டுட்ட. அவளோட கனவுகளையும் கற்பனைகளையும், ஏன் அவளோட வாழ்க்கையை அநியாயமா கொண்டுட்ட. மாமா, இதெல்லாம் நாம் வளர்த்த இந்த பெண்ணோட கதியை நினைக்கும் போதுதான் என் நெஞ்சு துடிக்கும். இவ இன்னும் உண்மையிலேயே உயிரை வச்சுக்கிட்டு இருக்காளே, அது தெரியுமா உனக்கு? நீ இவகிட்டயே வேறொரு பொண்ணு உனக்கு எழுதின லெட்டரை கொண்டு வந்து கொடுன்னு கேட்டியே, அப்ப இவ உள்ள எப்படி துடிச்சிருக்க போனதுக்கு தெரியுமா? அவ உன்கிட்ட வந்து பேசி சிரிச்சிட்டு வெளியில வந்து குமுறி குமுறி அழுததை எத்தனை முறை நான் பார்த்து பார்க்காத மாதிரி போயிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? மாமா, இப்ப இதெல்லாம் எதுக்கு மாமா? இல்லம்மா, மத்தவங்களுக்கும் உள்ளவண்ணு ஒன்று இருக்குன்னு அவருக்கு தெரியணும் இல்ல. ஏன்பா, சாந்தியை பெண் பார்க்க வந்த சமயத்துல இருபுகிட்டு வந்து நின்னியே, அப்ப அவ ஓடி வந்து உனக்கு பணிவிடை செய்தாலே, என்ன நடந்தது? இவளே இவ தலையில நெருப்ப வாரி கொட்டிட்ட. இனிமே இந்த பொண்ணை யாரு சீழ்டுவா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன், சாந்திய நானே கல்யாணம் செய்வேன். வேண்டாம், வேண்டாம். உங்க மனசுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யாதீங்க. இப்ப ஏன்பா இந்த திடீர் முடிவு? நீ பார்த்த பொண்ணு ஒரு பணக்கார மாப்பிள்ளை கிடைச்ச உடனே உன்னை உதறு தள்ளிட்டாங்க, அதுக்காகவா? ஆனா உனக்குன்னு நான் பார்த்த இந்த பொண்ணை பார்த்தியா? இவளுக்கும் அவளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறது இப்போது அவளுக்கு புரியுதா? தனக்காக வாழாம பிறருக்காக வாழ்றதா வாழ்க்கைங்கிறத ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு உணர்த்திட்டீங்கப்பா. அப்பா, போதும். இதுவரைக்கும் நான் படிச்சது போதும். இனிமே நான் உழைக்க போறேன். இரவும் பகலைய உள்ளத்துல நிறைவு கிடைக்கிற வரைக்கும் நான் உழைக்க போறேன். அப்பா, இதுவரைக்கும் நீங்க எனக்காக செய்த தியாகம் போதும்பா, போதும். சாந்தி, நீ சொல்லு, பல குறைகள் நிறைஞ்ச என்ன உன் கணவனா ஏத்துக்கிறியா? உனக்கு நான் செய்த தவறுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேட எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறியா சாந்தி? ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறியா? என்னத்தா இது? நான் என்னைக்கு உங்களுக்கே உரியவா? உங்க காலடியில உயிரை விடுறேன். அந்த ஒரு சந்தோஷத்துக்காகவே நான் வாழறேன். இதுல என்ன கேட்க என்ன இருக்கு? நீங்க எதை செய்ய சொன்னாலும் நான் செய்ய தயார். கொடைக்கானல்ல மிகப்பெரிய தொழிலதிபராக மனைவி குழந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராரு சுந்தர். அவனுடைய மகள் படிக்கும் பள்ளிக்கு டீச்சராக வர்றாங்க உமா. டியூஷன் எடுப்பதற்காகவும் வீட்டுக்கு வராங்க. சாந்திக்கும் உமாவுக்கும் நல்ல நட்பு உண்டாகுது. ஆனால் சுந்தரை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. சுந்தரும் உமாவும் சந்தித்து பேசிக்கொள்கிறார்கள், புரிந்தும் கொள்கிறார்கள். இதே சமயத்துல உமா தன்னுடைய கணவரின் முன்னாள் காதலி அப்படின்றது சாந்திக்கு தெரிய வருது. உமா சாந்தியுடைய வாழ்க்கையில எந்த பாதிப்பையும் நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதே போல முன்னாள் காதலர்கள் 2 பேருமே ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு மனைவி முடிவெடுக்கிறாங்க. இறுதியில் என்னவானது அப்படின்றதை மனம் கணக்க சொல்லி இருப்பதுதான் இருமலர்கள். வேண்டாமா, ஸ்கூல் கிட்டதான் வந்துட்டோமே. டீச்சர், இதுதான் எங்க அப்பா.
நேத்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல ஒரே மாதிரி 2 பெண்கள் இருந்தாங்க. ஒரே அச்சில 2 பொம்மைகள் செய்ய முடியும். ஆனா ஒரே மாதிரி 2 பெண்கள் இருக்க முடியுமான்னு யோசனை பண்றேன். ஆமா, நான் கூட அந்த படத்தை பார்த்தேன். அந்த 2 உருவங்களும் ஒரே பெண் தான். சரி சரி, நம்ம கார்லயே போலாம் டீச்சர். வேண்டாம்மா, ஸ்கூல் பக்கத்துல தானே இருக்கு, நான் நடந்தே போறேன். கீதா, உங்க டீச்சருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா, எங்க டீச்சர் ரொம்ப நல்லவங்க. வாங்க டீச்சர். ஐயோ வேண்டாம்மா, வேண்டாம். கீதா கீதா, ரோட்ல பாக்குறவங்க யாராவது நம்ம சண்டை போட்டுக்கிறோம்னு நினைக்க போறாங்க. அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வா போகலாம். அப்ப நானும் உங்க கூட நடந்து வர்றேன். அப்பா, நீங்களும் எங்க கூட நடந்து வாங்க. வாங்க டீச்சர். வேண்டாம்மா, நானும் உன் கூட கார்லயே வரேன். தேங்க்யூ டீச்சர். மகாராஜா ஒரு மகாராணி அப்படின்ற பாடலில் சிவாஜி அவர்கள், KR விஜயா, ரோஜாமணி முதலானோரின் நடிப்பும் அசத்தி எடுத்துவிடும். தமிழ் திரையுலகில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடன் இரு மலர்கள், என் தம்பி, எதிரொலி மற்றும் என் மகன் படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக சகோதரியாக நடித்த ரோஜா ரமணி சங்கிலி படத்திலையும் தங்கையாக நடிச்சிருப்பாங்க. என் மகன் படத்துல ஒரு சிவாஜிக்கு மகளாகவும் இன்னொரு சிவாஜி அவர்களுக்கு தங்கையாகவும் நடிச்சிருப்பாங்க. மகாராஜா ஒரு மகாராணி பாடல்ல TM சௌந்தரராஜன், சதனுடன் ஷோபா சந்திரசேகரும் பாடினாங்க. அதாவது நடிகர் விஜயின் அம்மா. ஷோபா அவர்கள் பாடிய முதல் பின்னணி பாடல் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஜா ஒரு மகாராணி, இந்த இருவருக்கும் எவள் குட்டி ராணி. மகாராஜா ஒரு மகாராணி, இந்த இருவருக்கும் எவள் குட்டி ராணி. பொங்கும் அழகில் தங்க நிலாவின் தங்கச்சி பாப்பாவோ. பொங்கும் அழகில் தங்க நிலாவின் தங்கச்சி பாப்பாவோ. புத்தம் புதிய பூச்செண்டாட்டம் புன்னகை செய்வாளோ. புத்தம் புதிய பூச்செண்டாட்டம் புன்னகை செய்வாளோ. மகாராஜா ஒரு மகாராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி. மலர்கள் எல்லாம் இவளுக்கென்றே மாளிகை அமைத்ததம்மா. மலர்கள் எல்லாம் இவளுக்கென்றே மாளிகை அமைத்ததம்மா. மாலை தென்றல் சொன்னதை கேட்கும் மந்திரியானதம்மா. பூனையும் நாயும் காவல் காக்கும் சேனைகளானதம்மா. அம்மா அப்பா மடிமேல் இவளின் ராஜாங்கம் நடக்குதம்மா. இரு மலர்கள்ல சிவாஜி அவர்களும் பத்மினி அவர்களும் காதலர்கள். சிவாஜி அவர்களின் தந்தை நாகையாவுக்கு சிவாஜி அவர்கள் தனது சொந்தக்கார பெண் KR விஜயாவை மணக்க வேண்டும் அப்படின்றது ஆசை. நடுவில் பத்மினி இருந்ததால் KR விஜயா சிவாஜி அவர்களை திருமணம் செய்யும் தன்னுடைய ஆசையை மனதிற்குள்ளேயே புதைத்து விடுவாங்க. சுந்தராக சிவாஜி அவர்கள், உமாவாக பத்மினி, சாந்தியாக KR விஜயா. சிவாஜி KR விஜயாவின் மகளாக சிறுமி ரோஜாமணி, நாகேஷ், மனோரமா, அசோகன் முதலானோரும் நடிச்சிருந்தாங்க. சிவாஜி, பத்மினி, KR விஜயா மூவரும் போட்டி போட்டுக்கொண்டு நடிச்சிருப்பாங்க. அவரவர்கள் அவரவருக்கான கதாபாத்திரத்தை உள்வாங்கி ஆகச் சிறந்த நடிப்பை வழங்கியிருப்பாங்க. ஏன் டீச்சர், உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையா? கீதா, அம்மா எப்படி இருக்காங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியே. பதில் சொல்லக்கூடியதா இருந்தா சொல்லியிருப்பேன். மனசு உடம்பு ரெண்டுமே சரியில்லை. டீச்சர், நேத்து கீதாவுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது ரொம்ப பிரமாதம். என் மனசை ரொம்ப கவர்ந்துருச்சு. வாழ்க்கையில நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்குல்ல, அத சொல்றேன். ஒரு பெண் தன் கல்யாண சமயத்துல தனக்கு வரப்போற கணவன் நல்ல அழகனா இருக்கணும், படிச்சவனா இருக்கணும்,
பெரிய பணக்காரனா இருக்கணும், அதே சமயத்துல கொஞ்சம் இழிச்ச வாயனாவும் இருக்கணும்னு பேராசையினால என்னென்னமோ மனக்கோட்டை கட்டுறான். ஆனா வேடிக்கை பாருங்க, விதி அவளை ஏமாத்திடுது. அதான் வாழ்க்கை இல்ல. ஒரு சமயம் ஒரு ஏழை வாலிபன் அவள் மேல தன் உயிரையே வச்சிருந்தான். ஆனா அதே ஏழை வாலிபன் பின்னால பெரிய பணக்காரனா வருவான் அப்ப அவளுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இல்ல. சில சமயம் வாழ்க்கையில நாம எவ்வளவோ தப்பு கணக்கு போடுறோம், பின்னால அதெல்லாம் நடக்கலன்னு தெரிஞ்சோடனே உடம்பு மனசு எல்லாம் வேதனைப்படுது இல்லையா? என்னப்பா டீச்சர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நீங்க என்னென்னமோ பேசுறீங்களே. கீதா, போய் கார்ல என்னோட சிகரெட் கேஸ் இருக்கு, எடுத்துட்டு வாமா ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா, இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நீங்க எப்படி பேசுறது உங்க மனசுக்கே திருப்தியா இருந்தா நான் கேட்டுக்க தரேன். என் மனசுக்கு திருப்தியா? உமா, 6 வருஷத்துக்கு முன்னே என் மனசுல இருந்த நிறைவு அன்பு எல்லாத்தையும் நீ குழி தோண்டி புதைச்சிட்டேங்கிறத மறந்துட்டியா? கொஞ்சம் என் மேல இரக்கம் காட்டுங்களே. இரக்கமா? 6 வருஷத்துக்கு முன்னாலே என்ன பார்க்க ஒரு பணக்கார மாப்பிள்ள வந்திருக்கான், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கே லெட்டர் எழுதினியே, அப்போ மனசுல இரக்கம் இருந்ததா? நீ இப்படிப்பட்டவனு துளி கூட காட்டிக்காம சிரிச்சு சிரிச்சு மறைச்சியே, அப்போ மனசுல இரக்கம் இருந்ததா? அதெல்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சி, அதை மறந்துட்டு. மறக்கிறதா? மறக்கிறதா? ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில எதை வேணாலும் மறப்பான், மன்னிப்பான். ஆனா தன் காதல் தோல்வியை மட்டும் அவனால மறக்கவே முடியாதுமா, மன்னிக்கவே முடியாது. இல்ல, ஒரு வினாடி கூட அதை நான் மறக்கவே இல்லை. நீ எனக்கு செய்த துரோகத்தை, அதனால நான் அடைஞ்ச அவமானத்தை, வேதனையை, துடிச்ச துடிப்பை நான் மறக்கவே இல்லை உமா. என்னால அதை மறக்கவும் முடியாது. உமா, உங்ககிட்ட இருந்து லெட்டர் வரும்னு நான் எப்படியெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா, உன்னை பெண் பார்க்க வந்தானே அந்த பணக்கார வாலிபன், அவன் என்ன ஆனா? நீ என்ன ஏமாத்துற மாதிரியே அவனும் உன்னை ஏமாத்திட்டு ஓடிட்டானா? இப்ப உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு? ஏன் இப்படி பட்ட மரம் மாதிரி நிக்கிற? போதும் போதும், இனிமேல் எதுவும் கேட்காதீங்க. ஒருவேளை நீங்க சொன்னீங்களே அந்த தவறுகளுக்காக இந்த சித்திரவதை அனுபவிக்கிறேன் போல இருக்கு. இத பாருங்க, நான் ஏதாவது தவறு செய்தேன்னு நீங்க நினைச்சா அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க, என்ன விட்டுடுங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.